சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். உன் புள்ள பெரிய யோகின்ற மாதிரி என்ன நீ மிரட்டிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் ஈஸ்வரிய நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தமிழுக்கு இப்படி மாத்தி மாத்தி போட்டு எல்லாரும் டார்ச்சர் பண்ணவும் வேற வழியே இல்லாம செல்லப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணி நடந்த விவரம் எல்லாத்தையும் பார்த்தா ஃபோன்ல சொல்றாங்க. அப்ப செல்லப்பாண்டி பார்த்தா பார்ல உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. சரியாத்தா விடு, நான் பாத்துக்கிறேன். இப்ப என்ன, அந்த போஸ்ல இருந்து போஸோடைய அம்மா அக்கா எல்லாரும் உன்னை இப்படி போட்டு புடுங்கிட்டு இருக்காங்கல்ல, இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி பேசிக்கிட்டே இருக்கையில அதே பார்ல பார்த்தா போஸ் அந்த பொண்ணு கூட உட்காந்து இங்க நல்லா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். பத்தாவதுக்கு அந்த பொண்ணு போஸை கை காலுன்னு சொல்லிட்டு தடவிக்கிட்டு இருக்கிறதையும் பாத்துறாரு. ஓஹோ, இந்த பொண்ணோட சேர்ந்துதான் கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நீ போனை வையாத்தா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி போனை வச்சுறாரு. அந்த பொண்ணு கூட போஸ் சுத்துறது எல்லாத்தையும் பார்த்தா இங்க செல்லப்பாண்டி வீடியோவாவே எடுத்துறாரு. வீடியோ எடுத்துட்டு அதை தமிழ்ச்செல்வியோட போனுக்கு அனுப்பிடுறாரு. தமிழ்ச்செல்வி அந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியான், யாருன்னே தெரியல, இந்த பொண்ணு கூட இவ்வளவு நெருக்கமா இருக்கான், இவனுக்கு ஏன் தான் இப்படி புத்தி போகுதோ தெரியல. பாவம் மலரக்கா சொன்னது சரிதான், சில ஜென்மங்களை திருத்த முடியாது மாதிரி இவனை திருத்தவே முடியாதுதான். அவங்க பொண்டாட்டியே அப்படி சொல்லும் போது இவங்க அம்மா வந்துட்டு இவனுக்காக நான் பறிஞ்சு பேசி என் வீட்டுக்கார்ட்டையும் மாமனார்ட்டையும் நான் பேசணுமா, இவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் தமிழ்ச்செல்வி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் பார்த்தா எங்க ஈஸ்வரி வந்துட்டு என்ன என் பிள்ளை போஸ் விவரமா மாமா கிட்டையும் சேதுக்கிட்டையும் பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கையில அப்பதான் பார்த்தா தமிழ்ச்செல்வி, நான் தானே உங்க பிள்ளைய பத்தி தானே பேசுறேன். அதுக்கு முன்னாடி இந்த போன்ல இருக்கு பாத்தீங்களா ஒரு கண்கொள்ளா காட்சி, அதை மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் பார்த்தா போஸ் அந்த பொண்ணு கூட இருக்கிற வீடியோவை காட்டுறாங்க. இதை பார்த்தது ஈஸ்வரிக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. ஏய் இது என்ன, இவ யாரு, இவ கூட இதுக்கு போஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கையில அதைத்தான் நானும் கேட்கிறேன். இப்படி கேடுகட்டு குடிச்சு கெட்டு அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறவன திரும்ப நான் இந்த வீட்டுக்குள்ள கொண்டாடணும். பத்தாவதுக்கு என் புருஷங்கிட்டையும் மாமா கிட்டையும் பேசி இவன் பேர்ல 1/2 கிரவுண்டு 2 கிரவுண்டு செங்கச்சுவாலை இதெல்லாம் எழுதி வைக்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் பேசவும், ஓ என்னடி பயம் விட்டு போச்சோ, வயத்துல இருக்கிற துணி மூட்டையை மறந்துட்டு இவ்வளவு ஆவேசமா பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லையில, நீங்க என்ன வேணாலும் போய் பண்ணிக்கங்க, அதே சமயம் இந்த வீடியோ மட்டும் வீட்டுல தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, உங்க பிள்ளைய நான் இல்ல என்னுடைய உண்மை தெரிஞ்சு என்னை வீட்டை விட்டு விரட்டினாலும் நீங்களே சொன்னாலும் தலை கீழே நின்னாலும் மாமா போஸை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிற மாட்டார். இந்த வீடியோ போய் மாமாட்ட காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் சொல்லவும் ஈஸ்வரிக்கு அதிர்ச்சி ஆயிடுது. இங்க பாருடி அந்த மாதிரிலாம் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்லவும், முதல்ல உங்க பிள்ளை போஸ் திருந்தி ஒரு மனுஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் போய் நான் மாமா கிட்டையும் என் வீட்டுக்காரர்கிட்டையும் உங்க பிள்ளைய பத்தி நான் பேசுறேன். அதுக்கு முன்னாடி வரைய உங்க பிள்ளைய இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறத பத்தி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க. என் மேல தப்பு இருக்குதான், நான் போய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா நானே எப்ப வேணாலும் என் புருஷன்கிட்ட உண்மையை சொல்லலான் தான் இருக்கேன். இதுக்கிடையில இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சும்மா அதிரடியா பேசவும் ஈஸ்வரிக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம வாயை மூடிட்டு அமைதியா நின்றுது.